ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடுவது சிவத்தை எனில் நன்மை தீமையை பற்றி கலங்காதே. எத்தனை துன்பம் வந்தாலும் கடந்து செல்வேன். என்னுடன் நிற்பது என் அப்பன் ஈசன். யார் யாரையோ கண்டோம், யார் யாரையோ கடந்தோம், யார் யாரையோ மறந்தோம். யாரை பார்க்க அல்லது எதை பார்க்க இந்த ஓட்டம்? சிந்தனை செய். சிந்தனையில் தெளிவு, சிவம் நிற்பது புரியும். முக்கியம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. இருக்கும் வரை அன்பாய் இருப்போம். வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டும்தான். மகனே, என்னுள் நீ அடக்கம், உன்னுள் நான் அடக்கம். மனதுள்ளே அழுகையை துடைத்துப் பார். நானே நீ என்பது புரியும். வாழ்க்கையை வகுத்துக்கொள். இல்லாவிட்டால் வாழ்க்கை அர்த்தமின்றி கழிந்துவிடும். ஈசனை நீ நினைக்காவிட்டாலும் ஈசன் உன்னை மறப்பதில்லை. நீ செய்யும் அனைத்தையும் பார்த்த வண்ணமே உள்ளான். உன் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களுக்கு நான் காரணமல்ல, நீ செய்த முன்வினைகளே காரணம். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும், செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். முதுமை வருவதற்குள் ஓர் உடலில் எத்தனை சாவுகள்! குழந்தை பருவம், வாலிப பருவம், நடுவயது பருவம் என நம் வாழ்க்கையில் பயணத்தில் நாம் இறந்து கொண்டேதான் இருக்கின்றோம். பழகுவர்களிடம் உண்மையாக இருங்கள், பிடிக்காதவர்களிடம் விலகி இருங்கள். ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறி அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். பானையில் ஓட்டை இருந்தால் அதில் தண்ணீர் நிரப்ப முடியாது. அதுபோல் மனமாகிய பானையில் ஆசை என்னும் ஓட்டை விழுந்தால் எண்ணங்கள் சிதறத் தொடங்கிவிடும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்பது சாத்தியமே இல்லை. உள்ளே வாங்கும் மூச்சுக்காற்றை கூட மீண்டும் வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும். அடைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது. எல்லாம் சில காலம்தான். அனைத்தும் மாறும், மறையும், மறக்கும். இவ்வுலகில் மாறாத ஒன்று, அது கடவுளின் அன்பு மட்டும்தான். நீ ஆட்டிவிக்கும் நாடகத்தில்தான் உலகம் ஆடுகிறது. அறியாமையால் நான் என்ற கர்வம் கொண்டேன். உணர்ந்தபோது புரிந்து கொண்டேன், நான் இல்லை, அனைத்தும் நீதான் என்று. அவன் கொடுக்க நினைப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவன் தடுக்க நினைப்பதை கொடுப்பவர் எவரும் இல்லை. அதனால் இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு போய்கொண்டே இரு. நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய ஆரம்பியுங்கள். உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வரும். சில வேளைகளில் துன்பம் வரலாம், அது நிரந்தரம் ஆகாது. எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கை வையுங்கள் ஈசன் மீது. கொடுப்பதும் நானே, சில நேரங்களில் தடுப்பதும் நானே. எல்லாம் உன் நன்மைக்காக. அன்பு வேறு, ஈசன் வேறு இல்லை. அன்பே சிவம், அதை உணர்வது வரம். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அந்த இரண்டுமே இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற மாபெரும் முதலீடு நம் நேரம் மட்டுமே. அதை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கையில் தான் உள்ளது. வாழ்க்கையில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும், எதையும் சகித்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தை தான், இதுவும் கடந்து போகும். உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த உலகில் கடினமானவை நிறைய உண்டு, ஆனால் முடியாதவை என்று எதுவுமே இல்லை. உயர நினைக்கும் போது உதவி செய்ய யாரும் இல்லை என வருந்தாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை உணர்ந்து கொள். நீங்கள் பலம் உள்ளவராக இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் பலவீனங்கள் என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை கொண்டு யார் வேண்டுமானாலும் உங்களை வீழ்த்தக்கூடும். கவனமாக இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்களை சந்திக்க தயாராக இருங்கள். நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு அடுத்த யோசனையை கொடுக்கும். கஷ்டங்களே இல்லை என்றால் நமக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு பின்னால் பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. இலக்கில் தெளிவாக இருப்பவனுக்கு பாதைகளும் பயணங்களும் சரியானதாகவே இருக்கும்.
தளர்ந்து விடாதே, சோர்ந்து போகாதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். முயன்றால் எட்டிவிடும் உயரம்தான் உன் வெற்றி. எந்த அளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடினமான சோதனையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயார் செய்து கொள். உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து தேடி அலைந்து கொண்டு இருக்காதே. முதலில் மாற்றத்தை உனக்குள் கொண்டு வர முயற்சி செய். உன்னை பார்த்து மற்றவர்களும் மாறட்டும். சோதனைகள் இல்லாமல் இங்கு எந்த சாதனையும் படைக்க முடியாது. வரலாற்றில் சாதித்தவர்கள் எல்லாம் பல சோதனைகளை கடந்து வாழ்ந்தவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள். உங்களை நீங்களே மற்றவரிடம் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை முழு மனதோடு பாராட்ட முயற்சி செய்யும் போதுதான் உங்களின் பொறாமை குணத்தை நீங்களே வெற்றி கொள்ள முடியும். உங்களை நீங்களே வெற்றி கொள்ளாத வரை இந்த உலகில் ஒரு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியாது என்பதை உணருங்கள். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள் தான் நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறப்போகிறது. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை எதிர்த்து உங்கள் துன்பங்களை விரட்டி அடைப்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் சாதனை அடங்கியிருக்கிறது. உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் புத்திசாலி. தேவைகளை அதிகரித்து கொண்டே வாழ்வை சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். அதன் தேவை எங்கே என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், நீ பயணித்தாலும் ஓடும். ஆனால் நீ துணிந்தால் மட்டுமே காலம் உன் பின்னால் ஓடி வரும். தோல்வி என்பது வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடம்தானே தவிர அதில் அவமானம் என்று எதுவுமே இல்லை. நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபம் உனக்கு இருக்கின்ற பாதையை கூட உன் கண்களுக்கு தெரிய விடாமல் மறைத்துவிடும். நிதானம்தான் அனைத்து வழிகளையும் தெளிவாக எடுத்துக்காட்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. உன்னுடைய அமைதி கூட மற்றவர் பார்வைக்கு ஆணவம் போல தெரியலாம். ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே. நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்று வாடவும் வேண்டாம், எல்லாம் கிடைத்து விட்டது என்று ஆடவும் வேண்டாம். அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் ஒரு நொடியே போதுமானது. நீ போட்டி போட வேண்டியது மற்ற மனிதர்களுடன் அல்ல. உனது வீண் வரட்டு பிடிவாதங்கள், உனது சோம்பேறித்தனம், உனது கவனச்சிதறல்கள், உனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், அறிவை தேடும் ஆர்வமின்மை மற்றும் நீ சேர்த்து வைத்திருக்கும் தீய பழக்கங்கள், இவைகளுக்கு எதிராக நீ போராடிடு. பிறகு மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்க உனக்கு நேரமே இருக்காது. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி எப்போதும் உங்களோடு இருக்கும். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தனை செய்யுங்கள். அதை பற்றி ஒரு முறையாவது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள். அது நடந்து விட்டதாகவும் அதே போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். ஏனெனில் நாம் நினைப்பது அனைத்துமே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். உனக்குள் நீ நல்ல மாற்றங்களை ஆரம்பிக்காத வரை உன்னுடைய மற்ற ஆரம்பங்கள் எல்லாம் தவறாக முடியும். வாழ்வில் நீங்கள் எந்த உயரத்தை அடைந்தாலும் பணிவாக இருங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம். வாழ்வில் எல்லா முடிவுகளையும் நாமே எடுப்பது போல தோன்றினாலும் சில முடிவுகள் காலத்தில் கையில்தான் இருக்கின்றன என்பதே உண்மை. காலத்தோடு சேர்ந்து நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒருவரால் என்றுமே அழகான வாழ்க்கையை வாழ முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட தரமான ஒன்றை இறைவன் நமக்காக வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள்.
ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் தோன்றும் போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை யோசித்து பாருங்கள். தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு சிறப்பு விருந்தினராக செல்வதுதான் உன் திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கின்றாயோ அது உன் பலம், எது உன்னை சோதிக்கின்றதோ அது உன் பலவீனம். உன் பலவீனங்களை நீயே அறிந்து அதில் உன்னை பலசாலியாக மாற்றிக்கொள். இல்லை என்றால் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் உன்னை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வரவில்லை, ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலையும் சக்தியும் உங்களுக்கே உணர வைப்பதற்காகவே வருகின்றன. நீங்களும் கடினமானவர்கள்தான் என்பதை கஷ்டங்களும் அறிந்து கொள்ளட்டும். எப்போதும் உங்களை பற்றி உயர்வாக சிந்தனை செய்யுங்கள். நாம் சிந்திப்பதை பொறுத்துதான் நம் விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயர்வடைகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. வலியை தாங்கிக் கொள்ள உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுங்கள். தனியாய் இருப்பவர்களுக்கு துணையாக இருப்பவன் தான் ஈசன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே, உன்னை ஜெயிக்க வைக்க ஈசன் இருக்கின்றார். ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறாதீர், ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை. கடவுள் வரங்களை தருவதில்லை, வாய்ப்புகள் மட்டுமே தருவார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. கலங்காதே, புலம்பாதே, அழாதே, நொந்து போகாதே. நீ சமாளித்து வெல்வாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களை தருகின்றேன். கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த சோதனை. உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான். வீழ்வதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார். புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான், தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான். நீ உச்சத்தில் இருந்தாலும் சிவனே என்று இரு, அதல பாதாளத்தில் இருந்தாலும் சிவனே என்று இரு. இரண்டுமே சிவனால் தான் நடக்கின்றது. எல்லாம் சிவமயம். இறைவா, எம்மால் மாற்ற இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையையும் இவற்றை பக்குவப்படுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தந்தருள்வாய். எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கின்றானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயிக்கின்றது என்று பொருள். எங்கே ஒரு ஆணை அடக்கி பெண் ஜெயிக்கின்றாளோ அங்கே ஒரு அடங்கா பிடாரி ஜெயிக்கின்றாள் என்ற பொருள். கணவன் மனைவியிடமும் மனைவி கணவரிடமும் தோற்றுப்போக தயாராக இருந்தால் அங்கே ஒரு குடும்பம் ஜெயிக்கிறது என்று பொருள். ஓம் நமச்சிவாய. உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்பதை புரிந்து கொள். ஒன்றை தொலைத்து விட்டால் அது போன்று வேறொன்றை தேடி பெற்று கொள்ளலாம். ஆனால் ஒன்றை இழந்து விட்டால் எவ்வளவு தேடினாலும் அது போன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள். வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான். ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான். உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள். உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீர் மட்டும் பரிசாய் கிடைக்கும். ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறு எதுவும் இல்லை. உன் உடலை புரிந்து கொள், அது உனக்கென்று கொடுக்கப்பட்டது. உள்ளிருக்கும் உன்னை அறியவும் உண்மையை அறியவும் உன் உடலே வலி. உன் உடலை கெடுக்கவோ தேவையற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தவோ உனக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் உடல் உண்டாக்கப்பட்டதல்ல, படைக்கப்பட்டது. இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாதையில் இருந்து பின்வாங்கி விடாதீர்கள். பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது வெற்றி.
பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம். நீங்கள் பெறப்போகும் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும். தன் கடமைகளை எப்போதும் சுறுசுறுப்புடன் செய்பவர்களுக்கு எல்லா கதவுகளும் எப்போதும் திறந்தேதான் இருக்கும். வெற்றிக்காக உழைப்பதை நீங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையை செய்ய தவறாதீர்கள். தவிர்க்க முடிந்தால் அது வேலை, எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை. உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உயர்த்து. உன் வெற்றியை கண்டு உன்னை குறை சொன்னவர்களின் புருவம் வியப்பில் தானாக உயரும். அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம், அடுத்தவர்களை அடக்கவும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கை அல்ல, உங்கள் வாழ்க்கை. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால் தான் பலரும் அதை தவற விடுகிறார்கள். இங்கு பலரின் தோல்விகளுக்கு அதுவே காரணம். உங்கள் தேடல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பங்களாலும் தோல்விகளாலும் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும். உங்களுக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு தேடலை தொடங்குங்கள். உங்கள் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையும் விஷமாக நினைத்து ஒதுக்கிவிடுங்கள். அதை நீங்கள் கொஞ்சம் தீண்டி பார்த்தாலும் அதற்கு உங்களை அடிமையாக்கி எதற்கும் பயனற்ற ஒருவராக உங்களை மாற்றிவிடும். தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மரணத்தை விடவும் மோசமானது. அச்சமே மரணம். அச்சத்திற்கு அப்பால் நீங்கள் போக வேண்டும். அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைவதில் வரும் தடைகளை நீங்கள் எளிதாக தகர்த்தெறிய முடியும். வாழ்வில் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள். பயந்து வாழ்வது என்பது நீங்கள் இருந்தும் இல்லாததற்கு சமம். உங்கள் தோல்விகளுக்காக வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் தோல்வி என்பது உங்களின் முயற்சியின்மைக்கு கிடைத்த பரிசு, அல்லது நீங்கள் இன்னும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதற்காக கிடைத்த பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு உங்களை நீங்களே வெற்றிக்காக தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது. உங்கள் தகுதிகளை உயர்த்தி கொண்டால் எதையும் அடைய முடியாமலும் போகாது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்வில் மிக பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள். ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை, வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது, ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து, நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாடுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது. சோர்வடையும் போது களைத்து விடாதீர்கள், அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையில் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்து விட முடியும். கலங்கி போன குளத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால்
முட்டாள்களிடம் இருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் புத்தரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதே இல்லை. கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே. கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகின்றான். தேவையற்ற எண்ணங்களை எதிர்ப்பதற்கு சிறந்த ஆயுதம் அதன் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான். ஏனெனில் நாம் கவனம் செலுத்தாத போது தோன்றுகின்ற எண்ணங்கள் சக்தியற்று போகும். மனக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும். மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கையே பாழாக்கிவிடும். எந்த சூழ்நிலையிலும் காக்கப்பட வேண்டியது மனம் ஒன்றுதான். நீங்கள் எவ்வளவுதான் நல்ல குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகின்றார்கள். உங்களை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு. ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு. ஆனால் உன் புன்னகை ஒன்றை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் கலங்கி நின்று காலத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். வெற்றி நிச்சயம். வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள். வசதியை விட நிம்மதிதான் நிலையானது. காலம் எதையும் மறப்பதில்லை. அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருகிறது. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. உன் முயற்சியில் கவனமாக இரு. உன் முடிவுகள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கும். நீ பெறுகின்ற வெற்றி என்பது நீ யார் என்பதை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்வது. நீ அடைகின்ற தோல்வி என்பது உன் குறைகள் என்ன, உன் தவறுகள் என்ன என்பதை உனக்கே அறிமுகம் செய்வது. வெற்றி பெற்றவர்கள் என்பவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போனவர்கள் அல்ல. தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சியை கைவிடாதவர்கள்தான். கடந்து போனவர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போய் இருக்கிறது என்பதை உணருங்கள். நீ செய்த தவறுகளையும் அதில் கற்ற பாடங்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. அவைதான் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பத்தை தரும். தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேற எதுவும் இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. பணிந்தவர்களும் எதற்கு துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றுமே நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே. உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது. நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய்.
மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மற்றவருக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் நமக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்து விட்டும் செல்லுங்கள். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இருப்பதை ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்.